ஒரு பக்கம் ருத்ராஜ் கேக்வாதை டீம் இந்தியாவில் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு இங்கே எல்லாரும் கொந்தளிச்சிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அபிமன்யு ஈஸ்வரன் சும்மா ரன் அடித்து கொளுத்திக்கிட்டே இருக்கிறாரு, குமிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது டீம் இந்தியா யாரை எடுக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க? இப்போது ருத்ராஜ் கேக்வாதை வந்து எடுக்காதது T20 சீரீஸ்க்கு, இப்போ அடுத்து வரப்போது டெஸ்ட் சீரீஸும் வருது, T20 சீரீஸும் வருது. இப்போ அபிமன்யு ஈஸ்வரன் ரெட் பால் கிரிக்கெட்டில் பல வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ண போகிறாங்க? பேக்கப் ஓப்பனராக யார் எடுத்துகிட்டு போக போகிறாங்க? என்ன நடக்க போகுது? ஸோ பேசுவோம். நீங்களும் இந்த டிஸ்கஷனில் கண்டிப்பாக பகிர்ந்துக்குங்க. வாங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ரெண்டு கமெண்ட்ஸ் நான் படிச்சிடறேன். அந்த ஒரு கமெண்ட்ஸ் ஒருத்தர் மியூசிக் 9024 3 நாளைக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு. டேய், நீ என்னதான் ருட்டு வர்சஸ் ஈஸ்வரன்னு வச்சு உருட்டினாலும் செல்லாது. என்னடா பேசுகிற? ருட்டு IPL டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல்னு எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இப்போது ருத்துராஜ் 10 மேட்ச் ஆடி ஈஸ்வரன் 10 மேட்ச் ஆடுனா கம்பேர் பண்ணுறதுல யூஸ் இருக்குது. இங்கே கில்லுக்கு 100 மேட்ச்சு கிடைச்சா 10 மேட்ச் கூட கிடைக்கல. இதில் எப்படி கம்பேர் பண்ணுவோம் நீ? எனக்கு புரியல. ஆனால் ஃபஸ்ட் லைன் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசணும். அபிமன்யு ஈஸ்வரன் வச்சு உருட்டுனா செல்லாது, ருட்டு வெர்சஸ் கில் அப்படி தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி இப்போது லீகில் நடக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாத் வெர்சஸ் அபிமன்யு ஈஸ்வரன் டெஸ்ட்டுக்கு. ஸோ அது ஒன்று இருக்குது. பட் ஒருத்தர் கேட்டிருந்தார், நானே வீடியோ போடலான்னு நினச்சேன். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் விஸ்வநாத் அப்படின்னு சொல்லிட்டு, கிருக்கானந்தா அபிமன்யு ஈஸ்வரன் பற்றி வீடியோ போடுங்க, அவர் கன்சிஸ்டண்ட்டாக டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, BGTக்கு அவரை பேக்கப் ஓப்பனராக கொண்டு போகலாமே, ருத்ராஜ் கேக்வாத்துக்கு முன்னாடியே இந்தியன் டீமில் பேக்கப் ஓப்பனராக இருந்தார், இப்போது ஹேட்ரிக் செஞ்சுரி ரெட் பாலில், இது பற்றி உங்களோட தாட்ஸ் அப்படின்னு கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் டொமஸ்டிக் பிளேயரை பற்றி பேச சொல்கிறாரு. நான் ரிப்ளையும் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக விஸ்வா அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு ரிப்ளையும் பண்ணியிருந்தேன். இப்போது T20 ஸ்குவாடில் ருத்ராஜ் கேக்வாத் எடுக்கல. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக டெஸ்ட் சீரிஸ் வருது, அடுத்தது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக T20 சீரிஸ் வருது, பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி வருது. இப்போது அபிமன்யு ஈஸ்வரன் கலக்கிக்கிட்டு இருக்கார் ஒரு பக்கம் ரெட் பால் கிரிக்கெட்டில். ருத்ராஜ் கேக்வாத்தை வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு நியூசிலாண்டு அண்ட் பர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியில் மேபி இருக்கலாம், பேக்கப் ஓப்பனராக இருக்கலாம், அப்படி தான் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பேசியிருந்தேன். ஆனால் இப்போ அபிமன்யு ஈஸ்வரனோட பேட்டிங் அப்படியே ஒரு மாதிரி ருத்ராஜ் கேக்வாத்தை தள்ளுதோ. பேசுவோமே நிறையாவுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ருத்ராஜ் கேக்வாத்தோட ஃபேன்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். உங்களுக்கு கமெண்ட்ஸை நீங்கள் நியாயமாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அபிமன்யு ஈஸ்வரன் பற்றி வீடியோ கேட்டு விஸ்வநாத் நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். அண்ட் நம்மளோட கிரிக்கானந்தாஸ் வீலாக் நான் யூஏயில் இருக்கிறேன். யூஏயிலிருந்து உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் பார்த்துட்டு உங்களுக்காக நான் வீலாக் பண்ணி போட்டுருக்கேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். நான் முதல்ல ருத்ராஜ் கேக்வாத் அவர்களை பற்றி நாங்கள் பேசணும்னு ஆசைப்பட்றேன். நீங்களும் அவரை பற்றி தான் பேசணும்னு அவரோட எதிர்பார்ப்பீங்க. பின்னாடி பேசினா நீங்கள் ஐயோன்னு போயிடுவீங்க. பட் ருத்ராஜ் கேக்வாத்துக்கு நான் ஆரம்பிக்கிறேன். ருத்ராஜ் கேக்வாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்ட் நடக்கப்படுற இந்த T20 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்குவாடில் அவரோட பேர் இல்லை. எல்லாருமே அதில் ஒரு கொந்தளிப்பு. ஃபஸ்ட்டு லேட்டாக பொங்குனாங்க, பட் இப்போது ஹெவியாக பொங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா அதில் வந்து ஒரே ஒரு ஓப்பனர் தான் இருக்கிறார், அபிஷேக் சர்மா மட்டும் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதில் கில்லும் இல்லை, ஜெய்ஸ்வாலும் இல்லை. அதே நேரத்தில் அவர் இரானி கப்பில் கேப்டனாக போட்டிருக்கிறாங்க. நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி எதனால் ஒரு இரானி கப்புக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இரானி கப்பில் இப்போது அவர் சரியாக ஸ்கோர் பண்ணலங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் அதுலேயும் சொல்லியிருந்தேன், இங்கே பாருங்கள் ருத்ராஜ் கேக்வாத் 3 ஃபார்மர் பிளேயராக பார்க்குறாங்க, ODIலையும் தேவைப்படும்போது அனுப்புகிறாங்க, T20லையும் தேவைப்படும்போது அனுப்புகிறாங்க. இப்போ டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்குவாடில் எடுத்திருந்தாங்க. இப்போ இரானி கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாத் வந்து சரியாக ஸ்கோர் பண்ணலை. அபிமன்யு ஈஸ்வரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் ருத்ராஜ் கேக்வாத் சரியாக ஸ்கோர் பண்ணாலும் நியூசிலாந்து சீரீஸில் அவர் பேக்கப் டெஸ்ட் ஓப்பனராக இருப்பார், BGTக்கு அவர் எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? பட் நான் ஒரு விஷயத்தை இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன். இப்போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, ஓகேங்களா? அதே மாதிரி ருத்ராஜ் கேக்வாத் தெளிவாக சொல்லியிருப்பாங்களா, இங்கே வர ருட்டு நம்ம அடுத்து வர அந்த 2 T20 சீரீஸும் பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு 3 டெஸ்ட்டு நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக, ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக 5 டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. இந்த ரெட் பால் கிரிக்கெட் தான்ங்கிறதா நமக்கு முக்கியம். நீ அதனால் வந்து நீ ரெட் பாலுக்கு ஃபோக்கஸ் பண்ணு, இரானி கப்பை நீ ஃபோக்கஸ் பண்ணு. உடனே வந்து நீ வந்து அந்த T20 சீரீஸ் பற்றி இப்போ ஃபோக்கஸ் பண்ணாத, அதுக்கு இன்னும் வருஷங்கள் இருக்குது, அதை நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கும்போது ருத்ராஜ் கேக்வாத் சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீ ஒரு நியூசிலாந்து சீரீஸ் ருத்ராஜ் கேக்வாத் எடுக்கல அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் T20 சீரீஸுக்கு அவர் எடுக்கணும். அங்கே எடுக்கலாம்னு வச்சுக்கலாம், அங்கே ரொம்ப தப்பாயிரும். ஸோ இதில் இல்லைனாவது அதில் இல்லைனாவது இதில். ஸோ இப்போ அதனால் இரானி கப்பில் எடுத்துருக்காங்க. இப்போ இரானி கப்பில் எடுத்து சரியாக ஸ்கோர் பண்ணலை அப்படின்னா
சரி ஓகே ட்ராப் பண்ணுறீங்கன்னா இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ்க்கு எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸில் ஏன் ருட்ராஜ் கேக்வாத் எடுக்குன்னா ஸோ நீங்கள் சொல்கிறது தான் நானும் சொல்லுவேன். அங்கே பாருங்கள் எப்படியும் அதில் கில்லுக்கு ரெஸ்ட்லாம் கொடுப்பீங்க. கடைசி 10 T20 நம்பர்ஸ் பார்த்தாலும் சரி தான். இல்லை ஓவரால் உங்களுக்கு யார் பேக்கப்பாக முதல்ல நிற்கிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது இவராக தான் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது நீங்கள் இவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அப்போ நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸுக்கு ருட்ராஜ் கேக்வாத் தான் அனுப்பணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அங்கேயும் ருட்ராஜ் கேக்வாத் எடுக்கல அப்படின்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, தப்பு நடக்குது அப்படின்னு நான் அர்த்தம் ஒன்று. ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இங்கே பாருங்கள் ஜெய்ஸ்வால் கில் 2 பேர் தான் ஓப்பனர்ஸ். அவங்களுக்கு அப்புறம் யார் வந்தாலும் அவங்க தான் பேக்கப். இவங்க யாராவது சொதப்பும் பட்சத்தில் தான் வந்து அபிஷேக் சர்மா வந்தாலும் சரி, சஞ்சு சாம்சனாக இருந்தாலும் சரி, ருட்ராஜ் கேக்வாத்தாலும் சரி தான். நீங்கள் ருட்ராஜ் கேக்வாத்துக்கு சொல்கிறீங்களே, சஞ்சு சாம்சன்லாம் பல வருஷமாக வெயிட்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கிறார், புரியுதுங்களா? சஞ்சு சாம்சன் ஆக்சுவலி விக்கெட் கீப்பருங்கிறதும் உங்களுக்கு தெரியும், அதுவும் ஒரு அட்வான்டேஜுங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருட்ராஜ் கேக்வாத் அண்ட் அபிஷேக் சர்மா, அதாவது சஞ்சு சாம்சன் இல்லை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அபிமன்யு ஈஸ்வரன் பற்றி பேசும்போது உங்களுக்கு இந்த ருட்ராஜ் கேக்வாத் வெயிட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அபிமன்யு ஈஸ்வரன் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாரு, ஓகேங்களா? சரி, இது ருட்ராஜ் கேக்வாத் பொறுத்த வரைக்கும் அதான் அவரை ஒன்று T20 சீரீஸில் எடுக்கணும், இல்லை டெஸ்ட் சீரீஸில் எடுக்கணும், சரியான கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல, நம்ம அதுதானே முடிவு பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் சொல்லாமலே வச்சுக்கிட்டு இப்போ ஒரு மாதிரி கேம் ஆடுறதை பார்க்கும்போது தான் இந்த மாதிரி கொஞ்சம் கடுப்பாகவே இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பர்டிகுலராக ஒன்று. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே அபிமன்யு ஈஸ்வரன் விஷயத்தில் வரேன். அபிமன்யு ஈஸ்வரன் விஷயத்தில் வந்து இங்கே எத்தனை பேருக்கு அபிமன்யு ஈஸ்வரன் தெரியும்னு தெரியல. ருட்ராஜ் கேக்வாத் அளவுக்கு அபிமன்யு ஈஸ்வரனுக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. அபிமன்யு ஈஸ்வரனுக்கு இங்கே எவ்வளோ குரல் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் இங்கே இவரை நீங்கள் வந்து ஒரு நல்ல பேரை அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரில. பட் சொல்லிக்கிறேன், அபிமன்யு ஈஸ்வரனும் ருட்ராஜ் கேக்வாத்தும் ஒரு காலத்தில் போட்டி போட்டாங்க. அப்படியா என்ன சொல்கிறீங்க? ஏன்னா 2019 அபிமன்யு ஈஸ்வரன், ருட்ராஜ் கேக்வாத், பிரியங்க் பச்சல் இவங்க 3 பேருக்கு காம்படிஷன் இருந்துச்சு, யார் இந்தியாவோட அடுத்த டெஸ்ட் ஓப்பனர்னு சொல்லிட்டு. அப்போது அபிமன்யு ஈஸ்வரனும் ருட்ராஜ் கேக்வாத் கூட தான் ஆரம்பித்தாரா? இங்கே பாருங்க, கிடையாது. அபிமன்யு ஈஸ்வரன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 2015-16 அவர் வந்து அந்த இந்தியாவோட டோரை அடித்து உடச்சிக்கிட்டு இருக்கிறார். இந்தியா ஏக்காக அவர் அப்போலேருந்தே ஆடிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. 2018-19 மட்டும் லைட்டாக அவர் சருகினார், ஏதோ ஒரு சீசன் மட்டும் சருகினார் ரஞ்சி ட்ரோஃபியில். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்போலேருந்தே ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்தியாவுக்கு அடுத்த ஓப்பனர் யாருப்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது இவரோட பேர் கண்டிப்பாக இருக்கும். இவர் போட்டி போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா KL ராகுல்ட்டையும் போட்டி போட்டு இருந்திருக்கிறாரு, மயங்க் அகர்வால்ட்டையும் போட்டி போட்டு இருந்திருக்கிறாரு, ரோஹித் சர்மா கிட்டையும் போட்டி போட்டு இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் பிருத்வி ஷா கிட்டே போட்டி போட்டிருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால், கில்லு, இது போக இப்போ ருட்ராஜ் கேக்வாத், அபிஷேக் சர்மாலாம் வருவாரா? இல்லை. ஸோ ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 7-9 வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இந்த டெஸ்ட்டு ஓப்பனராக அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாரு. இத்தனைக்கு 2021 ருட்ராஜ் கேக்வாத்துக்கு முன்னாடியே டெஸ்ட்டில் நான் வச்சுக்கோங்க, டெஸ்ட்டில் இவரை கால் அப் பண்ணியிருந்தாங்க, அப்போவே கால் பண்ணியிருந்தாங்க. இவர் அப்போவே டெபியூ ஆகியிருக்க வேண்டியது. பட் இடையில கோவிட்லாம் வந்துச்சு. கோவிட்னா இவருக்கு கோவிட் வந்துச்சு, பாசிட்டிவ்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2022 இந்தியா பங்களாதேஷுக்கு போகும்போது அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரை கால் அப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் கில்லை தான் பிக் பண்ணாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கிலாந்து லைனுக்கு அகேன்ஸ்டாக 2023 வந்து இவர் ஆடி இருந்தார். நான் சொல்கிறேன், எல்லா இந்தியா டூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 100 ரன் அடிச்சுட்டு இருந்திருப்பார். அவர் போன ஈரானி கப்லையும் 100 அடித்தார், இந்த ஈரானி கப்லையும் 100 அடிச்சிருக்காரு. இப்போ துலீப் ட்ராஃபியில் 2 100 அடிச்சிருக்காரு. அந்த 100லாம் எப்படி வந்ததுன்னா அண்டர் ப்ரெஷர் அடித்த ஒரு 100 இவர் மட்டும் தான் அடிச்சிருந்துருவார், வேறு யாரும் அடிச்சிருந்துருக்க மாட்டார். ஏன்னா கூட நின்று இருந்தாங்கன்னு வைங்களேன். ஸோ ஸ்கோர் பெருசாக வந்திருக்கு. துலீப் ட்ராஃபியில் அப்படி தானே 280-250 இருக்கும், இவர் மட்டும் 115-157 அடிச்சிருந்துருவார். இப்போ 191 அடிக்கும் போதுமே ஸோ இவர் தனியாக நின்று ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ ஈரானி கப்பில். இதுக்கு முன்னாடி ஈரானி கப்லேயே ஆல்மோஸ்ட் அப்படி தான். ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அபிமன்யு ஈஸ்வரன் அந்த அண்டர் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதும் தென் டெக்னிக்கலாக சவுண்டடான ஒரு பிளேயராக இருக்கார். அப்படிங்கிறதுனாலையும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கு ப்ளஸ் நான் சொல்கிறேன் 1-2-3 வருஷம் கிடையாது, ஓகேங்களா? 1-2 வருஷம் கிடையாது. இப்போது ருட்ராஜ் கேக்வாத் எடுத்துட்டிங்கன்னா ஓகே, அவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஆடிட்டு இருக்கிறாரு, டொமஸ்டிக் கிரிக்கெட்லையும் ஆடிட்டு இருக்கிறாரு, IPL 3 ஃபார்மேட்லையும் அவர் ஆடிட்டு இருக்கிறாரு, எல்லாத்துலேயும் அவர் ஆடிட்டு இருக்காருங்கிறதுனால ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவர் தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்களே IPL ஆடினா என்ன டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஆடிடலாமா, IPL தான் செலக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே. இங்கே ஒரு பிளேயர் ரொம்ப நியாயமாக டொமஸ்டிக்கில் ரொம்ப நிறையா ரன் அடிச்சுக்கிட்டு அதுக்காக உழைப்பை போட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்பொழுது நீங்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் யாரை எடுப்பீங்க சொல்லுங்கள்? நீங்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் யாரை எடுப்பீங்க? இப்போது நான் சொல்கிறது வந்து 11ஸில் கிடையாது, ஸ்குவாடில். நான் வந்து நீங்கள் சொல்கிறீங்களா அந்த கில்லை வெளியில் எடுக்க, நான் அதை கண்டிப்பாக அப்படி சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, ஒன்று இப்போ ருட்ராஜ் கேக்வாத் வந்து 10 மேட்ச் கொடுத்து 10 மேட்ச் சரியாக ஆடலைனாலும் ருட்ராஜ் கேக்வாத் திரும்ப சான்ஸ் கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா அவனுக்கு சான்ஸ் ஒரு பிளேயர் தெரியுங்க, சில பிளேயர்ஸுக்குலாம் வந்து நல்லா பண்ணுவாங்க, பட் ஏதோ சம்திங் அவங்களுக்கு சில நேரங்கள் அவங்களுக்கு சில விஷயம் அமையாது, ஆனால் அமைஞ்சிச்சுன்னா அவங்க வேறு மாதிரி வருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது ருட்ராஜ் கேக்வாத்துக்கு நான் இன்னொரு கேம் டைம் கொடுக்க தான் சொல்லுவேன். அதே தான் கில்லுக்கு சொல்லுவேன். கில்லு ஒரு 4 மேட்ச் சறுக்கிறாரு, ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவர் கேம் டைம் கொடுங்க. ஒன்ஸ் கில் பிக்கப் பண்ணிட்டாரு அப்படின்னா டெங்குக்கு முன்னாடி இந்த பிரின்ஸ் வெளியில் வருவார். டெஸ்ட் ஸ்குவாடில் நான் அபிமன்யூஸ்வரன் எடுக்கணும்னு சொல்லுவேன். அதுக்குன்னு நான் ரோஹித் சர்மாவையும் ஜெய்ஸ்வாலையும் உட்கார வச்சுட்டு அபிமன்யூஸ்வரன் எடுக்கணும்னு சொல்லவே மாட்டேன். அபிமன்யூஸ்வரன் வந்து டெஸ்ட் ஓப்பனராக அவர் வந்து ரொம்ப டிசர்வ்டான கேண்டிடேட். ருட்ராஜ் கேக்வாத்தை விட ரொம்ப டிசர்வ்டான ஒரு கேண்டிடேட். நான் அடித்து சொல்லுவேன், எனக்கு ருட்ராஜ் கேக்வாத்தை எடுத்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அபிமன்யூஸ்வரன் எடுக்காம போனால் ரொம்ப வருத்தப்படுவேன். எனக்கு 2 பேருமே பிடிக்கும். ஓகேங்களா, 2 பேருமே பிடிக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நான் ஐபிஎல் ஒரு பிளேயர் ஆடுறாரு அப்படிங்கிறதுனால ருட்ராஜ் கேக்வாத்துக்கு வந்து எல்லாரையும் தெரியுது அப்படிங்கிறதுனால நான் ருட்ராஜ் கேக்வாத் பக்கம் நான் அவங்கள மாதிரி புட் டவுன்லாம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ருட்ராஜ் கேக்வாத்தும் அபிமன்யூஸ்வரன் மாதிரி தான் இருந்தார். என்ன அபிமன்யூஸ்வரன் டெஸ்ட் கிரிக்கெட் மட்டுமே ஆடிட்டு இருக்காரு, ஆனால் ருட்ராஜ் கேக்வாத் அப்படி கிடையாது. ருட்ராஜ் கேக்வாத் வந்து டெஸ்ட்டில் நல்லா, அதான் சொல்லலாம், ரெட் பாலில் நல்லா ஆடி, இந்தியா ஏக்காக நல்லா ஆடி, அதுக்கப்புறம் ஐபிஎல்ல வந்து சிஎஸ்கேனுங்கிற ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸஸ், அதிக ஃபேன் பலம், ரசிகர் பலம் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்குள்ளே உள்ளே வந்ததுனால தான் ருட்ராஜ் கேக்வாத் எல்லாருக்கும் ஆக்சுவலி தெரிய வந்தார், பேசுகிறாங்க. அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஐபிஎல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்கமிங் ஸ்டாரில் அவர் வந்து ஒரு ஐக்கானாக ஆல்மோஸ்ட் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன அபிமன்யூஸ்வரனோட வழக்கமாக டெஸ்ட்டில் யார் நல்லா விளையாண்டாலும், ரெட் பால் கிரிக்கெட்டில் யார் நல்லா விளையாண்டாலும் ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க. பட் இப்போ கொஞ்சம் பேசிட்டு வந்துக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு பெருசாக ஆதரவுகளர்கள் அப்படிங்கிறது இருக்காது. ருட்ராஜ் கேக்வாத் இங்கேருந்து வந்தவர் தான், அபிமன்யூஸ்வரன் இங்கேருந்து வந்தவர் தான். சில பேர் நீங்கள் சொல்லுவீங்க பிஆர் ஒர்க்குனால சில பிளேயர்ஸ் உள்ள வந்துடுறாங்க. வெறும் பிஆர் ஒர்க்குனால மட்டும் அந்த சுப்மன் கில் மாதிரிலாம் யாரும் உள்ளே வந்துடவே முடியாது. பிஆர் ஒர்க்கு தாண்டி ஸ்கில் இருந்தால் மட்டும் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ருட்ராஜ் கேக்வாத்துக்கு நியாயத்துக்காக போராடுறீங்களா? கிடையாது, நீங்களும் பிஆர் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் கில்லுக்கு பிஆர் ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறீங்களா, அதே மாதிரி அபிமன்யூஸ்வரனுக்கு அப்போ நீங்கள் பிஆர் ஒர்க் பண்ணுங்கள், நியாயம் கிடைக்கணும் தானே அபிமன்யூஸ்வரனுக்கும். நான் கேட்குறது உங்களுக்கு புரியுது இல்லை? நீங்கள் சொல்லுவீங்களா ஐபிஎல் விளையாண்டா சான்ஸா? இங்கே ஒருத்தர் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பல வருஷமாக முட்டி மோதி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான், ரத்தெல்லாம் சிந்தி விளையாண்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது நீங்கள் அவனுக்கும் சப்போர்ட் பண்ணணும் தானே, நீங்கள் அவனை பற்றியும் பேசு தானே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் இருக்கும்போது அபிமன்யூஸ்வரனுக்காக பேசுங்க. நான் சொல்லுவேன்ல, திரும்ப சொல்கிறேன், ருட்ராஜ் கேக்வாத் இருந்தாலும் சரி தான், அபிமன்யூஸ்வரன் இருந்தாலும் சரி தான், கில் இருந்தாலும் சரி தான், என் பார்வைக்கு எல்லாரும் ஒன்று தான். ஓகேங்களா, எனக்கு அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருக்குது, சில சிஸ்டம் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அது இப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அதன்படி தான் இப்போ எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் எதுவும் தவறல. மேக்ஸிமம் ஒன்றும் இல்லைங்க, ருட்ராஜ் கேக்வாத்தை அபிஷேக் சர்மா பீட் பண்ணி அடுத்த சில பல வருஷங்களுக்கு ருட்ராஜ் கேக்வாத் வாய்ப்பே கிடைக்காம கூட போகலாம், எல்ரெடி வாய்ப்பு கிடைக்காம போகலாம். இப்போ அடுத்த ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் இல்லை T20 சீரிஸ் அடுத்தடுத்து வருதுன்னு வைங்களேன், கில்லு வந்து செம்மையாக அடிச்சிடுறாரு. ஓகேங்களா, அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு 2-3 வாய்ப்பு கிடைக்கும் போது ருட்ராஜ் கேக்வாத் 50, அபிஷேக் சர்மா 50. ஆனால் அபிஷேக் சர்மா குறைஞ்ச பால்ல அடிப்பார், அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அபிஷேக் சர்மாவும் தான் இருப்பாங்க. இப்போ அதுதான் வந்து அபிமன்யூஸ்வரனுக்கு நடக்குது. சொல்லலை, பிருத்திவி ஷா, ரோஹித் சர்மா, மயங்க் அகர்வால், இல்லை மயங்க் அகர்வால் சொல்லிக்கிறார். மயங்க் அகர்வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வெறும் ரஞ்சி ட்ரோஃபி மட்டும் நல்லா இல்லை, அவர் விஜயசாரி ட்ரோஃபி நல்லா ஆனார், சைது முஸ்டாக் ட்ரோஃபி நல்லா ஆனார், அவர் ரஞ்சி ட்ரோஃபி நல்லா ஆனார். 3 ஃபார்மேட்டும் நல்லா விளையாண்டு ஒரு சீசனில் அதிக ரன் டொமஸ்டிக்கில் அடித்தவர் எனக்கு ரெக்கார்டு அவர் வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் வந்து இந்தியன் டீமில் அவர் வந்தார். நான் இப்போ வீடியோ போட்டிருக்கிறேன். T20ல் இப்போ ரோஹித் சர்மா சொதப்பிட்டு இருந்தார். T20ல் ரோஹித் சர்மா இதுக்குன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன், தைரியமாக நான் போட்டிருந்தேன். எனக்கு இந்த பயமில் நான் தைரியமாக அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா பேக் டு பேக் 2 ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாக ஒரு 100 அடித்தார், இங்கிலாந்தில் போய் ஒரு 100 அடித்து என் வாயை மூடிட்டாருன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து யாராவது ஒரு நல்ல பிளேயர் டொமஸ்டிக்கில் ஒரு நல்ல பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு டெஃபினட்டாக வாய்ஸ் கொடுப்பேன். ஆனால் 11ல் இடம் இருக்கணும், ஸ்குவாடில் இடம் இருக்கணும். ஸ்குவாடில் இடம் இருந்தால் மட்டும் தான் என்னால் பேச முடியும், அதுதான் சரியாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ சர்ஃப்ராஸ் வந்து 100 அடிச்சிட்டார் இரானி கப்பில். நான் அப்போலேருந்து பார்க்குறேன் சர்ஃப்ராஸ் வேறு மாதிரி ஆடிட்டு இருக்கார் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில். பட் கேஎல் ராகுல் இங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் அடித்த 100, இதுக்கு முன்னாடி இங்கிலாண்டில் அடித்த 100, இங்கிலாண்டில் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் அடித்த 100க்குலாம் எங்கே பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? சர்ஃப்ராஸ் அடிச்சுட்டு இருக்கிறதா தான். பட் இங்கே பிளேஸ் இல்லையே, யாரை நீங்கள் தூக்குவீங்க? யாரை நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் ஆட வைப்பீங்க? கேஎல் ராகுல் எங்கே? கேஎல் ராகுல் சர்வீஸ் பண்ணியிருக்கிறார், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயர் அவர் தான். என்ன பிரச்சனை? கேஎல் ராகுல். ஸோ மாற்றவே முடியாது உங்களால் கேஎல் ராகுல. சர்ஃப்ராஸ் கான் எடுக்காத போது நான் சொல்லிட்டு இருந்தேன், சர்ஃப்ராஸ் கானுக்கு அந்த ஷார்ட் பால் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வரைக்கும் அது என்ன நிலமையில் இருக்குன்னு தெரியல ஒரு பக்கம். இன்னொன்று ருட்ராஜ் கேக்வாத் டெக்னிக்கலாக இந்த செஸ்ட் அவுட் அந்த லைன் லெங்க்ல வர பாலுக்கு திரும்ப ரெட் பால்லையும் ஒயிட் பால்லையும் அவுட் ஆகிறாரு. இந்த ரெட் இப்போ எப்படி சர்ஃப்ராஸ்க்கு டெக்னிக்கலாக ஒரு பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ருட்ராஜ் கேக்வாத் டெக்னிக்கலாக அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து குவாலிட்டியான ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பால் கிடையாது. இது ருட்ராஜ் கேக்வாத் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பு, செகண்ட் ஸ்லிப்பு, விக்கெட் கீப்பர், கல்லி,
ஒரு ஆங்கிளை கிரியேட் பண்ணி லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் வெளியில் போட்டாலும் இல்லை ஓவர் த விக்கெட் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் நேராக லைன் லென்த்தில் பிடிச்சி போட்டாலும் ஒன்று இப்படி டிரைவ் இப்படி போயிட்டு இப்படி ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு. அது ஒரு மாதிரியே ஸ்ட்ரைட் நேராக போக மாட்டார், ஒரு மாதிரி ஆஃப் மைண்டடாக ஒன்று நிறுத்தி ஒன்று ஆடுவார், எட்ஜ் எடுக்கும். நீங்கள் நிறைய தடவை பாருங்கள், இது வந்து ஐபிஎல்லையும் நடக்கும், இது ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக நான் பார்த்துருக்குறேன், வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்டாக பார்த்துருக்குறேன், அதுக்கப்புறம் இப்போது துலீப் ட்ராஃபியில் பார்த்துட்டேன், இரானி கப்பில் பார்த்துட்டேன். ஸோ டெக்னிக்கலாக இது வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய, வெஸ்ட் இண்டீஸில் நடக்கக்கூடிய, ஜிம்பாப்வேல நடக்கக்கூடிய ட்ரை கண்டிஷன்ஸ் பிச்சில் ருட்ராஜ் கேக்வாத் டெக்னிக்கலாக இப்படி அவுட் ஆகிறார் அப்படின்னா பிஜிடிக்கு எடுத்துகிட்டு போனால் இப்போ நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்ட் ஆட போகிறது புனே, மும்பை, அவரில் அங்கெல்லாம் ஆடி பழக்கப்பட்டவர், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவரில் அதுலேருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டார் அப்படின்னா அவரால் பழைக்க முடியும். இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் மைனஸ் இருக்குது. யுவராஜ் சிங்கும் சரி, ரெய்னாக்கும் சரி, இந்த ஷார்ட் பால் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துச்சு. மகேந்திர சிங் தோனி லெக் ஸ்பின் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலுங்கிறது ரோஹித் சர்மாவுக்கு கொஞ்சம் அலர்ஜி தான், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் ருட்ராஜ் கேக்வாத் ஒரே மாதிரி ஒரே பாலில் அப்படி அவுட் ஆகிறது தான் பிரச்சனை. ஸோ டெக்னிக்கலாக ஒரு பிரச்சனை ருட்ராஜ் கேக்வாத்துக்கு இருக்குது, அது 3 ஃபார்மேட்லேயுமே இருக்குங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதை வச்சு நான் வந்து ருட்ராஜ் கேக்வாத்தை புட் டவுன்லாம் பண்ணவே மாட்டேன். நீங்கள் வந்து இந்த கில்லுக்கு பிஆர்னு ஒருத்தவங்க இருக்காங்க சொல்லி நீங்கள் பேசுகிறீங்களே, இந்த பிளேயருக்கு பிஆர் பண்ணுறாங்க, நான் அப்படி பேசவே மாட்டேன். ஓகேங்களா? நீங்கள் ருட்ராஜ் கேக்வாத்துக்கு பிஆர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம், பண்ணுங்கள். ஏன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நான் அவரை பார்த்துருக்கிறேன், இந்தியா ஏல நான் அவரை பார்த்துருக்கிறேன். அவருக்கு நீங்கள் இப்படிலாம் பேசும்போது ரொம்ப சந்தோஷம். அவர் சிஎஸ்கேவுக்கு கேப்டன் ஆகும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டவன் நான். அவர் இந்தியாவுக்காக ஆடி ஒரு 100 நாள் அடிக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு பிளேயரை கீழே தள்ளுறதுங்கிறது தான் எனக்கு இங்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதே தான் அபிமன்யூஸ்வரன் ஒரு கமெண்ட் நான் படித்தேன். இந்த ருட்ராஜ் கேக்வாத்தையும் அபிமன்யூஸ்வரனையும் கமெண்ட் பண்ணி ஒரு பையன் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது அபிமன்யூஸ்வரன் பற்றி ஒரு மாதிரி சின்ன பிளேயர் அப்படின்னு போடும்போது எனக்கு செம்ம கோவமாச்சு. இந்த வீடியோ நான் பண்ணலான் இருந்தேன், ஆனால் இதுக்காகவே பண்ணணும்னு நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இப்போது எப்படி சொல்கிறது, ஸ்பின்னர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், சைனாமேன் இவங்களாம் இருக்காங்க, மன்னோ சுத்தர்லாம் இருக்கிறாங்க, சாய் கிஷோர் இவங்களெல்லாம் அப்படி அடுத்தடுத்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆஃப் ஸ்பின்னர் யாருப்பா இந்தியாவுக்கு? அஸ்வின் ஒருவேளை இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் 2025 அவர் போகிறாருன்னா ஓகே, அவருக்கு மேலே அவர் வேறு தேடுறாங்க அப்படின்னா யாருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கான்னு தெரியல. பட் ஆல்ரெடி நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கேன், நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். பேசி போடும்போது நம்மளுக்கு அப்போ சரியான பதில்கள் கிடைக்கல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரேஷ் ஜெயின் துலீப் ட்ராஃபியில் அவர் ஆடினார், அண்ட் இந்தியா ஏக்காக ஆடும்பொழுது அவர் நல்லா பண்ணியிருந்தாருங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா இப்போ தனுஷ் கோட்டையன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மும்பைக்காக அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தனுஷ் கோட்டையனோ அதுக்கப்புறம் ஹிமன்ஷு சிங்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆஃப் ஸ்பின்னர்ஸை நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ தனுஷ் கோட்டையன் தான் வந்து போன ரஞ்சி சீசனோட பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கியிருந்தார். 500 ரன்ஸு, ஒரு 100, 550, அதுக்கப்புறம் 29 விக்கெட்ஸ் வேறு எடுத்திருந்தார் ரஞ்சி சீசனில். புஜ்பாபில் நல்லா ஆனாரா? எனக்கு புஜ்பாபில் 5 எடுத்தாருன்னு நினைக்கிறேன், இல்லை ஹிமன்ஷு சிங் தான் எடுத்தாரா? ஸோ அது சரியாக ஞாபகம் இல்லை, மேட்ச் நேரில் போய் பார்த்தேன். ஒன்று பெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 அடிச்சிருக்கிறாரு. ஸோ மும்பைக்கு ஒரு மாதிரி ப்ரொஃபிலிக் ஒரு ஆஃப் ஸ்பின்னராக அவர் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ சாரேஷ் ஜெயின், அதுக்கப்புறம் தனுஷ் கோட்டையன், ஹிமன்ஷு சிங் புஜ்பாபில் வந்து ஒரு 5 எடுத்தார், அதனால ஞாபகம் இருக்குது. அவரோட ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி வந்து ஒரு அஸ்வின் மாதிரி இருக்குன்னு வேற வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவைப்படுறாங்க தான். இப்போ அஸ்வினுக்கு ஒரு வேலை ரெஸ்ட்டு தேவைப்படுதுன்னா அஸ்வின் எங்கே ரெஸ்ட் எடுப்பார்? ரெஸ்ட்லாம் எடுக்கவே மாட்டார். அவர் மேட்ச் இருக்குது அப்படின்னா மூட்டையெல்லாம் கட்டிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுவார். ஸோ அப்படிங்கிறதுனால வந்து அஸ்வின் ரெஸ்ட் எடுக்க மாட்டார். பட் அஸ்வினுக்கு பேக்கப்பு அப்படின்னா அது சாரேஷ் ஜெயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் கோட்டையன் அண்ட் ஹிமன்ஷு சிங் இவங்கள தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ எனக்கு நியூசிலாந்து சீரீஸில் இவங்க எடுப்பாங்களா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. பிஜிடியும் எடுப்பாங்கன்னு வாய்ப்பு கிடையாது. இவங்களை வந்து அடுத்த டெஸ்ட் சைக்கிள் இவங்களை நீங்கள் ஜூனுக்கு மேலே பார்க்கலாம். இடையில ஏதாவது இந்தியா ஏ சீரீஸ் வச்சுன்னா இவங்க 3 பேரையும் வந்து மேக்ஸிமம் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. இவங்க 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. சாரேஷ் ஜெயினும் பேட்டிங் ஓரளவு பண்ணுறாரு, தனுஷ் கோட்டையனும் பேட்டிங் நல்லாவும் பண்ணுறாரு, ஹிமன்ஷு சிங் வந்து பேட்டிங் சரியாக ஐடியா கிடையாது, ஆனால் இவங்களுக்கு இப்போவே வாய்ப்பு கிடையாது. பட் இவங்களாம் ஃபியூச்சர்ஸ், புரியுதுங்களா? இவங்களாம் ஃபியூச்சர், ஸோ வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகேங்க. நான் வந்து அபிமன்யூஸ்வரன், ருட்ராஜ் கேக்வாத்தை பற்றி நான் இவ்வளோ தெளிவாக பேசியிருக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப நிறையாவுக்கு ருட்ராஜ் கேக்வாத்தோட ஸ்குவாட் செலெக்ஷன்ஸ் பற்றி நிறைய பேசிட்டேன் நான் நினைக்கிறேன். பட் இதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தான் பேசுவேன், அடிக்கடிலாம் பேச மாட்டேன். ஓகேங்களா? அதை வச்சு ரொம்ப ஏதோ நான் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியே எனக்கு அது மாதிரி தப்பாக எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? நீங்கள் கேட்குறீங்க, நான் அதை பதில் சொல்கிறேன். அது ஒரு மாதிரி கன்னியூ ஆகிட்டே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது நம்ம சொல்லி அதை நீங்கள் கேட்டு அதை யோசித்து ஓகே இல்லை, ஆனால் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னா சொல்ல அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் அது திரும்ப அதை கான்வா பில்ட் ஆகிட்டே இருக்கும் பொழுது
அது முடிவே இல்லாத மாதிரி அது போய்கிட்டே இருக்குது. எனக்கு வேறு வேலைலாம் இருக்குது, எனக்கு வேறு சில விஷயங்களை பற்றி கவர் பண்ணணுங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. எனக்கே அது மாதிரி போர் அடிக்குது, டயர்ட் ஆகுது, சலிப்பாக இருக்குது. என்னடா இவ்வளோ தடவை சொல்லி புரிஞ்சிக்க மாட்டாங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. தேவைப்படும் போது நான் பேசுவேன், ஓகேங்களா? தேவைப்படும் போது அதை பற்றி நான் பேசுவேன். டன் வீடியோ நிறைவடையுது. அனாவசியமாக பேச மாட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். பார்க்கலாம்.